இவ்வளோ தூரத்தில் வருமா? இதுவும் ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல. ஆமா, அந்த மூடு அழகா இருக்கு. நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து உங்கள்கிட்ட மேலே வந்துட்டு பிரேக் விடலாமா? இப்படி உங்களுக்கு போயிடலாம். ஸோ அவங்க வந்து இப்போ நம்மளோட நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க இந்த வாழ்க்கை. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணாங்க. ஃபர்தராக அவங்களோட பேசி நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட இந்த விஷயங்களை வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இந்த இன்டர்வியூ. ஸோ இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அவார்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன பேசணும் மறந்துட்டோம். என்ன சொல்லணும்? தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் ஃபைன் போடணும். நீங்கள் இல்லை எனக்கு வேணாம். எனக்கு இந்த ஸ்மைலிங்கோட தான் வருது. பட் பொண்ணு சொல்றா அம்மா கொஞ்சம் டிக்னிஃபைடா பேசுன்றா. ஸ்மைலிங் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு, அதுதான் நல்லா இருக்கும். பட் அவங்க வந்து கொஞ்சம் எஜுகேட்டடா அவங்க அம்மா தெரியணும்னு பார்க்கறாங்க. இல்ல கேஷுவலா ஏதோ ஒண்ணு அத நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணிட்டு பண்ணா அசிங்கமா இருக்கும். கேஷுவலா போறது எனக்கு இதுதான் வந்து சொல்லி அமிச்சா. பட் வந்து எனக்கு இப்படி இதுதான் நல்லா இருக்கும், பார்க்கும்போது நல்லா ப்ளசன்ட்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண பேசலாம்? அதுக்கு மறந்து போச்சு. அடுத்தது வந்து அவார்ட்ஸ் சோஷியல் ஒர்க் கடைசில தான் பேசணும். அதுக்கு நடுவுல ஒன்று பண்ணோமே, ஏதோ ஒன்று இதுவும் ஹிந்தியும் முடிச்சாச்சு. இல்லை வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்தோமே, நோட் அண்டர்ஸ்டாண்ட். சோஷியல் வேற ஏதோ ஒன்று ஸ்டடீஸ் சொன்னீங்க, ஷார்ட் ஃபிலிம் சீரியல்லாம் சொன்னீங்க. நடுவில் ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இன்னைக்கு பேசணும்னா பேசணும். எவ்வளோ நேரம் போயிருக்கு? 26 minutes. கண்ணு தெரியல. வந்து half an hour தான் ஆயிருக்கு. 29 தான் மேம் ஆயிருக்கு. இப்போ பண்ணணும் பேசலாம். ஆனால் நிறைய சீக்கிரமா வந்துட்டேனோ. நானே நீங்க தகவல் அவார்டு ஏதோ இதை முன்னாடி கொண்டு வரீங்க சோஷியலா. அது கடைசியில் வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணணும்னு பேசணும். சோஷியல் முன்னாடி ஸ்பிரிச்சுவல் டான்ஸ் இதை பற்றிலாம் இல்லை. இது வந்து நான் இதையும் சொல்கிறதுக்கு நான் வந்தேனே. அது வந்து ஹிந்தி படிக்கும்போது படித்து முடிச்சுட்டேன். அது எப்படி இது சொன்னீங்களா அந்த குருவை பற்றிலாம்? அதுதான் அதை எப்படி கேட்பீங்க? இப்போ நம்ம நடுவில் அதை தாண்டி வந்துட்டோம். நீங்கள் சொன்னீங்க ஹிந்தி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு இப்போ எந்த விதத்துலேயே அது யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்குறேன். அது ஒரு டாபிக். இன்னும் வேற என்ன டாபிக்? இன்னும் கொஞ்சம் பேசலாம். என்ன பேசலாம்? முடிச்சிட்டோம். பேசும்போது கூட நிறைய பேசணும். நீங்க எல்லாம் மிஸ் ஆன மாதிரி இல்லை. எனக்கு ப்ரொலாங் பண்ணா நினச்சேன். இதான் ஓட்டம். அது ஏன்னா இப்போ எடிட்டிங்லேயே போயிடும் உங்களுக்கு. 20-10 நிமிஷம் போயிடும் எடிட்டிங். ஓகே. அப்போ இருங்க. இப்போ ஏதாவது கரண்ட் ப்ராஜெக்ட் எதனா பண்ணிட்டு? ஆமாம், சன் டிவியில் பண்ணிட்டு. அதை சொல்லுங்க, அதை பற்றி பேசலாம். பேசலாம். அது வந்து 8 to டெலிகாஸ்ட் தான். அது ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம ரிலீவ் பண்ணக்கூடாது. அது வேணாம். நீங்க ஜஸ்ட் இப்போ நான் ஒரு சீரியல்னு சொல்லிட்டு சன் டிவி கூட சொல்லுவேன். சன் டிவி சொல்லலாம். அது இப்போ நம்ம வந்து அந்த ஹிந்தியை பற்றி பேசுகிறோம். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்குறேன். அதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா கடைசியில் தான் மெசேஜ் நீங்கள் என்ன லேடிஸ்க்கு சொல்லக்கூட மெசேஜ் இல்லை. அந்த கேபி சார் இந்த நடிப்பில் வந்து நீங்கள் பண்ணதில் ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு விஷயம் என்ன? நீங்கள் ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நினச்சி பெருமைப்படக்கூடிய விஷயம் எது? அதில் தான் இந்த ஆர்டிசம் வருமா? இல்லை நீங்கள் எப்படி சொல்லுங்கள். நாட் ஓன்லி சினிமா சீரியல் எல்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? அது கேபி சார் அது ப்ரொலாங் பண்ணியிருக்கணும். டக்குன்னு முடிச்சிட்டேன். அது நம்ம என்னதான் பிளான் பண்ணலாம். அப்போ என்ன வருதோ அதுதான். இல்லை, அது நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணியிருக்கணும். இப்போ கூட திருப்பி அதை கண்டினியூ பண்ணிடலாம். அது நீங்கள் பண்ணும்போது அட்டாச் பண்ணிடலாம். இப்போ என்ன இப்போ அதுதான் இது என்னது என்ன சொன்னோம் அந்த குரு அந்த ஓகே ஹிந்தி படிச்சேன்னு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ அழகாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு. ப்ரொஃபஷன் போகிறதுக்கு நம்மளுக்கு சூழ்நிலை அமையல. அப்போ வந்து ஐயோ சாரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்?
இல்லை இல்லை இப்போ எது கட் பண்ணது இப்போ சாரி இல்லை ஹிந்தி படிச்சீங்களே அது ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறீங்க ஸ்டடீஸ் சொன்னேன் நான் மாஸ்டர் டிகிரி பண்ணேன்னு சொன்னீங்களே அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது இப்போ பண்ணியிருக்கீங்களா அதுக்கு ரிலேட்டடாக ஓகே ரிலேட்டடா இல்ல ஹிந்தி படிச்சீங்கல்ல அதுல சுவாரஸ்யமான விஷயம் முதல்ல அதை கட் பண்ணிடலாமா இது வரைக்கும் பேசுறது கட் பண்ணிடலாம் இது வேண்டாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக அவங்ககிட்ட பேசி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் அதை எல்லாருக்கும் இல்ல இல்ல பிரேக் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காஃப் போல மேம் இருக்கு மேம் பிரேக் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும் இதெல்லாம் இதுக்கு தான் வேற எதுவும் இல்லை திருப்பியும் மறுபடியும் இல்லை நீங்கள் இப்போ அது பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தான் நீங்கள் சொல்லணும் சரி நான் சொல்லணுமா நான் தானே பேசிட்டு இருந்தேன் ஆமாம் சொல்லிடுறேன் ஸோ நம்ம அந்த சோஷியல் காஸ்க்காக பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனில் நம்மளுக்குன்னு நம்மளுடைய வெற்றிக்காக போகிறது ஒரு கோல். அப்புறம் வந்து இது கட் பண்ணிக்கலாம் ரொம்ப இது பண்ணுறேன்ல தேடுறேன். அப்புறம் அடாடா என்ன எவ்வளோ அந்த வந்தீங்கன்னு சொன்னீங்க அங்கேருந்து நைட்டு ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னீங்க அந்த சினிமா நான் கடவுளுக்கு அப்புறம் நீங்கள் பேசணும். இப்போ நான்கடவுள் போயிட்டு வந்த அப்புறம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க இல்லையா அதில் வந்து வேற ஏதாவது இப்போ நீங்கள் ஆனால் நல்லா ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஹிந்தி தொடர்பா ஏதாவது பண்றீங்களான்னு கேளுங்க. ஏன்னா அது அங்கேயே சொல்லிக்கணும் நீங்க ஜம்ப் பண்ணி வர மாதிரி இருக்குல்ல பரவாயில்ல. சரி ஓகே ஹிந்தி தொடர்பா இப்போ நீங்க ஹிந்தி படிச்சேன்னு சொன்னீங்கல்ல மாஸ்டர் டிகிரி இப்போ அது தொடர்பா ஏதாவது விஷயங்கள் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் மாஸ்டர் வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு இருப்பேன் இல்லையா அப்போ வந்து கிளாஸஸ் கரெக்டாக அட்டன் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் வந்து எனக்கு கடைசியில் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வீட்டில் சாப்பாடு போட்டு என் பொண்ணை வந்து அவங்க வீட்டில் 2 குழந்தைங்க இருப்பாங்க அவங்க பார்த்துட்டு எனக்கு டே அண்ட் நைட் உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதையும் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். நான் நல்ல விஷயம்லாம் சொல்லாமே வந்து உண்மையிலே கண்டிப்பா ஒரு பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். அந்த பிளெஸிங் இப்போ நீங்க சொல்லும் போதே எனக்கு உணர முடிஞ்சது. ஓகே அப்புறம் அதான் இன்னொன்று இந்த ஒர்க் இவத்து மாஸ்டர்தே என்னமோ சொல்ல வந்தேனே அடடா அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க அதை இது பண்ண அதுவும் பண்ணிட்டு இல்லை இவர்தே ஏதோ ஒரு இன்னொரு விஷயம் இருந்தது நெத்தியில் கொஞ்சம் இருக்குது மேலே வச்சுக்கோங்க. எப்படி மறப்போம் பார்த்தீங்களா? இப்போதான் அதுதான் எழுதி வச்சுட்டேன். அப்போ கூட எனக்குமே பாருங்க நான் இன்டர்வியூல அதுதான் மேடம் பார்க்கல. ஏன்னா அந்த கொஸ்டினை கேட்டு இந்த கொஸ்டினை கேட்டு நம்ம ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும். நம்ம ஒரு பேட்டர்ன் படி போகலாம் அப்படின்ட்டு. நீங்க அதுல வேற என்ன பேசுறீங்க? நான் ஒரு இன்டர்வியூ தான் பார்த்தேன். வேற என்ன பேசுறீங்க? அவர் நிறைய கேட்டார் மேம். அவர் எனக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் பத்தி ஃபுல்லா கேட்டார். எனக்கு இல்லை அதை கூட எனக்கு என்ன ஆச்சரியம்னா என்னை பற்றி யூடியூப்லேயோ இல்லை எங்கேயுமே நான் எந்த நிமிஷமே கொடுக்கல. அப்போ எப்படி தான் அவர் வந்து எங்கள் அப்பா பற்றியெல்லாம் கேட்குறாரு, அப்பாவோட ஃபிலிம்ஸ் கேட்குறாரு. அப்புறம் இவ்வளோ ஆனால் ஒன்று அவர் அவ்வளோ கேட்டதுனால தான் என்னால் வந்து சொல்ல முடிஞ்சது. ஆமாம் இல்லாட்டி வந்து ஆக்சுவலி இல்லை அவர் வந்து சினிமா ஓரியன்டாக இருக்கிறதுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு சினிமா சம்மந்தப்பட்டு. இல்லை ஆனால் அந்த கேள்வி கேட்கறதுக்கு எப்படி என்னை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்தாருன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அதுதான் அவங்க. ஆமாம்மா கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ இருந்தால் அப்படிதான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சினி லைன் பேஸ் பண்ணிருக்கனால நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க முடியும். நம்ம வந்து ஜென்ரல் இல்லை மேடம் சினி ஓரியன்ட் கிடையாது. ஏன்னா பெண்கள் தினங்கிறது இப்போ ஜென்ரலாக உங்களை கூப்பிட்டு கேட்டேன்னா அதை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரலாம். நம்ம கொஞ்சம் இப்போ நீங்கள் இந்த சோஷியல் இதெல்லாம் சொல்றீங்க இந்த இது பாருங்க ஃபேமிலி ப்ரொஃபஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணி கேட்கணும் முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த பெண்கள் தின முடிச்சிடலாமா? இந்த வேற எதுவும் ஸ்டார்ட் அதான் ஏதோ ஒன்று வந்தது தாட்டு ஏதோ ஒன்று விட்டுட்டேன். இது மாஸ்டர்து சாப்பாடு போட்டார். அப்புறம் நானுமே நான் பார்த்துட்டேன் எல்லாம் நோட் எடுத்துட்டு போயிட்டேன். நோட்டில் பார்த்து வந்துருக்கேன் எழுதி வச்சு. இதுவும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண உங்கள் ஜேர்னியில் இன்னும் ஏதாவது ஜேர்னிக்கு ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதில் இன்னும் ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் ஐயோ என்ன இப்படி வளருது இத்தனை ஒரு 30 வருஷம் சொல்லுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. சரி ஆன்சர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பொறுமையாகவும் நிதானமாகவும் ரொம்ப அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க.